ப்ளவுஸை வந்து ஒரு பார்ட்டாக உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பாட்டு போடுறேன்டா. நீங்கள் எல்லோரும் கற்றுக்குங்கம்மா. இப்போ வந்து நெக் பீஸ் வந்து எல்லோரும் தப்பாக பண்ணுறாங்கடா. அதனால் இன்றைக்கி நெக் பீஸ் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணும், அதை எப்படி அடிக்கணும், அதை எப்படி ஹெம் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துக்குங்க. இது பாருங்கடா, 1.25 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் பீஸ் இப்படி வந்து இப்படி வந்து நீங்கடா எப்படி வந்து இன்னும் சொல்லுங்கள் வந்து பாருங்க. இப்படி பேக்கில் இப்போ வந்து 1.25 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு. அதை வந்து நம்ம விட்டு அழகாக 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வைக்கும்போது கரெக்டாக பட்டன் பட்டி 2 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும் நம்ம கொக்கி தைக்கும் போது. எப்போவுமே பட்டன் பட்டி வச்சதுக்கப்புறம் இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் லெவலாக பார்த்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்ல பக்கம் அப்படியே வைங்க. இதை பாருங்கள், இதனுடைய நல்ல பக்கம், இதனுடைய நல்ல பக்கம், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறப்போ மனப்பாடம் பண்ணுங்கடா. 1/2 இன்ச்சு விட்டுடணும். 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதை பாருங்கள், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து இதை பாருங்கள், கற்றுக்கிற பசங்க எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் இதை பாருங்கள். வைஷ்ணவி தெரியுதா? இதோ இப்படி நிப்பாட்டி திருப்பி இது ரெடி பண்ணு. 2 துணியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக நான் முதல்ல சொல்லி தந்துட்டு அப்புறம் நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். இதை வந்து இது பாருங்கள், கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இந்த பூட்டு பார்த்துக்கிட்டு வா. இதுக்கு பக்கத்தில் ஒரு நூல் இருக்கணும். அதுதான் 1/4 இன்ச்சு. நம்ம எல்லா இடத்துலையும் 1/4 இன்ச்சு தான் தையலுக்கு விடணும். பார்த்தீங்களா? இப்போ இது ரெடி பண்ணியா? அவ்வளோதான். இதில் என்னம்மா கஷ்டம் இருக்குது உங்களுக்கு பண்ணுறதுக்கு? சொல்லி தரலன்னா கண்டிப்பாக கஷ்டம்டா. நான் தான் எவ்வளோ அழகாக சொல்லி தரேன்ல. சொல்லுங்கள், நான் அடிச்சுட்டு போயிடுறேன். என்ன வீடியோ போகுது புரியுதுடா? நிப்பாட்டிக்கோ. எங்கே நம்மளுக்கு வரலையே டக்குன்னு நிப்பாட்டு. பெடலில் வெறிக்கிறது நின்று காலை எடுத்துரு. வெறிக்காத. எல்லா இடத்துலையும் என்ன நினைக்கணும்? 2 துணி ஒன்றா இருக்கணும், 2 துணி ஒன்றா இருக்கணும், 2 துணி ஒன்றா இருக்கணும். அப்படியே சொல்லு மனசில். வெக்கமே பண்ணக்கூடாது. நம்ம கற்றுக்குறோம். பார்த்தீங்களா? எங்கேயாச்சும் விலகுதா பற்றியா? பார்த்தியா லட்சுமி? எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம். 5 நிமிஷம் பண்ணுறதே வேஸ்ட். இதை பாருங்கடா. இப்போ நீங்கள் திருப்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக 2 துணி ஒன்றா இருக்கா ஒரே மாதிரி. இந்த மாதிரி திருப்பி பார்த்து செக் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா எங்கேயாச்சும் தையல் விடாமல் இருந்ததுன்னா நம்ம திருப்பியும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். திருப்பியும் அந்த தையலை நம்ம அடிச்சிடணும். பார்த்துக்கிட்டிங்களாடா எப்படி இருக்குன்னு? அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வச்சு இந்த ஓரத்தை எடுத்து இந்த தையல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும். இப்படி அடிக்கணும். இப்போ இந்த இடத்துல தையல் அடிக்கணும். அப்போ இந்த துணி இப்படி வரும். நம்ம இதை மடித்து ஹெமிங் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். அதை மடிக்காதீங்க ஃபஸ்ட்டு. அதை அப்படியே ஹெமிங் பண்ணும்போது மடிச்சிக்கலாம். ஃபாஸ்ட்டாக போட்டால் ஸ்லோவாக போடவா? கொஞ்சம் ஸ்லோவாக. கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அந்த தையலுக்கு மேலே துணியை மடிக்கக்கூடாதுடா. சரியா? இப்போ இந்த தையல் இருக்கு இல்லையா, அது நீங்கள் அங்கே தப்பு தைச்சிருக்கீங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த தையல் துணியை இப்படி தள்ளணும். நீட்டாக இதை இழுக்கணும். அடியில் இருக்கிற துணியை அப்படியே பிடிச்சி தைக்கக்கூடாது. சரியா வைஷ்ணவி? இப்படி பண்ணிட்டு பாரு. இப்போ நீட்டாக வந்துருச்சாம்மா? இந்த பாரு, இதுக்கு மேலே இந்த தையல் நம்ம கண்ணுக்கு தெரியணும். இதை வந்து இப்படியே மடிச்சிடக்கூடாது. அப்போ தப்பாயிடும். அதுக்கு தான் சொல்வேன், இதை கத்தி மாதிரி இதுக்கு வச்சுக்குங்க. இந்த தையல் உன் கண்ணுக்கு தெரியணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடி. கொஞ்சமாக தைக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக போடணுன்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். வெள்ளமாக தைச்சாலே சீக்கிரமாக தைச்சிடலாம். வீட்டில் போயிட்டு பாருங்கள். எல்லாருமே வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தையல் மேலே துணி வரக்கூடாது. சரியா வைஷ்ணவி? ஓகேடா? இப்போ நீ அடிச்சது எப்படி இருப்பாடுற தெரியுதா? பார்த்தீங்களா? இந்த ப்ளவுஸ் பிட் மேலே தையல் வரவே கூடாது. ஓகேவாடா? இப்போது நம்ம ஹெமிங் பண்ணும்போது இதை மடிச்சுட்டு அழகாக இப்படி மடித்து இங்கேயும் ஹெம் பண்ணோம். அது பாருங்கள், அழகாக அந்த தையலை மட்டும் ஹெமிங் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்களா?
ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும். மிஷினில் தைக்கிறதா இருந்தாலும் இதை மடிக்கவே வேண்டாம். இது மேலே வச்சுட்டு இப்படியே மடிச்சிடுவேன். மடித்து இந்த ஓர தையல் ஒன்று அந்த ஓர தையல் ஒன்று கொடுப்பேன். இதை மடிச்சுட்டு இதை எப்படி பண்ணணும், ஹெமிங் பண்ணணும். புரியுதுங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.